உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, டெல்லியில் உறுதியாகும் கூட்டணி. தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் கட்சி, இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி என்பது டெல்லியில் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென அறிவிப்பு வெளியாகலாம். எல்லாருமே தயாரா இருந்துக்கங்க. மாணிக் தாக்கூர் அவர்கள் இந்த விஷயத்தை சஸ்பென்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த போக்கின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான மன உளைச்சல்ல இருக்காங்களாமா. வெளியில வேணா சொல்லிக்கலாம், காங்கிரஸ் கட்சி போறதுனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே சொல்லிக்கலாம். ஆனா இந்த ராஜாராணி திரைப்படத்துல ஜெய் சொல்லுவார் தெரியுமா, அழுகல கண்ணு வெறுக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அது என்ன மேட்ரு, அதற்கு பின்னாடி இருக்கிற தரவுகள் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஒரு கேள்வியை முன்னாடி வச்சிருவோம். நேயர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போட்டுருங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி வெளியில போறேன்னு சொன்னான் தெரியுமா, அதனால பயப்படுறாங்களா இல்லையா, திமுகவுக்கு பயம் இருக்குதா இல்லையா, அதை மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரியா? சரி, அதாவது இன்னைக்கு காலையில மாணிக் தாக்கூர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு முக்கியமான பதிவு போட்டிருக்காரு. அதாவது நான் இன்னைக்கு மதுரையில இருந்து டெல்லிக்கு பயணப்படுறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த தொண்டர்களுடைய உணர்வை தாங்கி கொண்டு நான் டெல்லிக்கு போறேன், அங்க போய் உணர்வுகளை வெளிப்படுத்த போகின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று சொல்ல போறேன்றாரு. நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதனை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவுகளை போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு காலையில எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ இந்த ட்வீட் நமக்கு பல்வேறு வகையான விடயங்களை வெளிப்படுத்துகின்றது, பல்வேறு வகையான கேள்விகளை விரிவுபடுத்துகின்றது, பல்வேறு வகையான பதில்களை விரிவுபடுத்துகின்றது. சோ இதைத்தான் நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். அதாவது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அந்த எக்ஸ் வலைத்தளத்தை அவர் போட்ட பதிவுல அந்த பர்டிகுலர் வார்த்தை இருக்கு இல்லையா, உணர்வை சொல்ல போகின்றேன், உணர்வை சொல்ல போகின்றேன், தொண்டர்களுடைய உணர்வை சொல்ல போகின்றேன். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மேலோட்டமா அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகின்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க என்னன்னா வழக்கம் போல பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன, நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இருந்தோமா, ஒரு எம்எல்ஏ பதவியை வாங்கினோமா, நம்ம ஆடு பெஞ்சு தேய்ச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில மூத்த நிர்வாகிகள் ஒரு சில பேர், மொத்தமா கிடையாது, ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய விருப்பங்கள் என்னவென்று பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமையணும் அப்படின்றதான் தொண்டர்களுடைய உணர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அவங்களுக்கு தான் கிரவுண்ட் ரியாலிட்டியும் தெரியும். மேலோட்டமா இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டியும் தெரியாது, அவங்க களத்துக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லி இருப்பாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல, அவங்கதான் களத்துக்கு போயிருப்பாங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியை அறிஞ்சிருப்பாங்க, பல மக்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, பெண்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, இளைஞர்கிட்ட பேசியிருப்பாங்க, டீ கடையில உட்காந்து பேசியிருப்பாங்க, டீ கடையில் யார் யார் என்ன பேசுறாங்க. சோ இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் நோட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் நம்ம ஒன்னா இருக்கலாம், அப்படி போனோம்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கட்சியை சர்வை பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த உணர்வை நான் டெல்லியில போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிதான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கலாம். அதாவது காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடைய கூட்டுல இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்கள் கிடப்பாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா ஓட் கன்சாலிடேஷன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்கள் கிடப்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி போனாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எம்எல்ஏக்களும் கிடைப்பார்கள். அதே வேளையில தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை காங்கிரஸ் கட்சி இந்த இந்திய நாட்டை எப்படி வடிவமைத்தார்கள், எப்படி கட்டமைத்தார்கள், நேருனா யாரு, இந்திரா காந்தினா யாரு, ராஜீவ் காந்தினா யாரு, இந்த மாதிரி முழு தரவுகள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைகள்கிட்ட கடத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களும் கிடப்பாங்க. அதே வேளையில
தன்னுடைய கருத்தியலை பரப்புவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர் பட்டாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடப்பாங்க. ஏங்க நீங்க நம்பினால் நம்பவில்லை என்றாலும் அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, இளைஞர்கள், இவங்க தான் வந்து தமிழ்நாட்டை தீர்மானிக்க போறாங்க. தாவேகா வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வரல, அது வந்து எலெக்ஷன் முடிவு போனோம். ஆனா அரசியல் களத்துல இனி பரபரப்பாக பேசப்பட போகின்ற நபர்கள் யாரும் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர் பட்டாளங்கள் தான். அப்ப அந்த இளைஞர் பட்டாளத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதுல ரொம்ப காங்கிரஸ் கட்சி தீவிரமா இருக்கிறாங்க. சோ அதனால காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, நாம இவங்கிட்ட போனோம், திமுக போனோம் அப்படின்னா வழக்கம் போல எம்எல்ஏக்கள் கிடப்பாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நம்மளுடைய கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியாது. மேபி 2031க்குள்ளேயே காங்கிரஸ் கட்சியை அழிச்சாலும் திமுக அழித்து விடும். ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட போனோம் அப்படின்னா அடுத்த ஆண்டாண்டு காலத்திற்கும் அடுத்த ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு இந்த இளைஞர் பட்டாளத்துல காங்கிரஸை கடத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கின்றது, அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கின்றது. சோ அந்த உணர்வை தான் நான் வந்து டெல்லியில போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி மாணிக் தாக்கூர் அவர்கள் மேபி அதை மென்ஷன் பண்ணி அதை மனசு வச்சு கூட சொல்லி இருந்திருக்கலாம். சரிங்களா? சோ ரெண்டாவது, மாணிக் தாக்கூர் அவர்கள் போட்ட அந்த எக்ஸ் வலைத்தள பதிவுல வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு. நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக் கூடாது என்று சொல்ல போறேன் அப்படின்றாரு. நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக் கூடாது என்று நான் சொல்ல போறேன். தோழர்களே, இது வந்து ரொம்ப நம்ம டெப்தா பார்க்க வேண்டிய ஒரு தரவுகள். அதாவது 1967 தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த 1967 தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்படுகின்றது. அப்ப 1967க்கு பின்பாக காங்கிரஸ் கட்சியின் மூலமாக காங்கிரஸ் கட்சியால தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியல. ஆட்சி அதிகாரத்துல பங்கீடுகள் கேட்க முடியல. ஆனா பங்கீடுகள் கேட்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அது எப்ப தெரியுமா? கடந்த 2006ஆம் ஆண்டுக்கான எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல். அந்த சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 96 இடங்கள்ல மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க. மைனாரிட்டி, தனி பெரும்பான்மை வந்து அவங்க கிடைக்கல. யாருக்கு? திமுகக்கு. கடந்த 2006 எலெக்ஷன்ல திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. வெறும் 96 எம்எல்ஏக்கள் சீட்டை மட்டும் தான் வாங்கினாங்க அவங்க. அப்புறம் காங்கிரஸ் 34, பாமக 18, சிபிஐ 6, சிபிஎம் வந்து 9 தொகுதி. சோ மொத்தமாக 163. சோ காங்கிரஸ் திமுக வந்து தனி பெரும்பான்மை கிடைக்கல. தனி பெரும்பான்மை கிடைக்காத போதிலும் கூட காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு தான் திமுக என்ன பண்ணாங்க, ஆட்சி அமைச்சாங்க கடந்த 2006ல. அப்ப காங்கிரஸ் கட்சி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க, நீங்க மட்டும் டெல்லியில கேட்கறீங்களா, மத்தியில கேட்கறீங்களா, மாநிலத்திலும் நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க, கொடுத்தா தான் நாங்க ஆதரவு தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட காங்கிரஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கியிருப்பாங்க. 2006லயே தமிழ்நாட்டுடைய வரலாறுகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கும், மாத்தி எழுதியிருப்பாங்க. எதனடா நீ ஒரு உட்டாலங்கடி விடுறீங்க, அதாவது மாநிலத்தை மத்தியில வந்து கூட்டாட்சி, மாநிலத்தை மட்டும் சுயாட்சி நாங்களே கடைசிக்கு வச்சுக்கிருவோம், கேட்டா எங்களோட 50 முழக்கம் சொல்றீங்க, உங்களோட 50 முழக்கங்கள் நாங்க எதுனா தூக்கி சுமக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பவே காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு திருத்தி எழுதப்பட்டிருக்கும். ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க, பெருந்தன்மையோட ஆதரவு கொடுத்தாங்க, கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்துதான் வந்து என்ன பண்ணாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் 2006ல வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னாங்க. திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னாங்க அந்த நேரங்கள்ல. இப்ப இதை எதற்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த மாதிரிதான் அதைத்தான் அவர் மென்ஷன் பண்றாரு போலுக்கு. அதாவது நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது, பாசிபிலிட்டிஸ் இருந்தும் கூட 2006ல என்ன பண்ண விட்டு கொடுத்துனா. அப்ப இந்த 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்துடைய விஜயர்கள் வந்திருக்காரு. சோ அவர் வந்ததன் மூலமாக கண்டிப்பான முறையில ஒரு தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓட்டுகள் பிரிவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வாங்கவில்லை என்றால் இனி வரப்போகும் காலங்கள்ல ஆண்டாண்டு காலத்திற்கும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டாங்க. மேபி காங்கிரஸ் கட்சியே அழிச்சிருவாங்க ஒருவேளை 2026 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா. ஏன்னா நீங்க எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாமக 2ஆ பொழந்து போய் கிடக்குது. ஒரு கட்சி 2ஆ உடைகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது, அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா 2ஆ உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ஒரு தரப்பை என்ன பண்ணுவாங்கன்னா திமுக போய் ஊக்குவிப்பாங்க. ராமதாஸ் போய் அடிக்கடி பார்த்தாங்களா, நீங்க பாத்தீங்களா? ராமதாஸ் போய் அடிக்கடி பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு தரப்பு மட்டும் ஊக்குவிப்பாங்க, அதன் மூலமாக பிளவுகளை மேற்கொண்டு கூர்மைப்படுத்துவார்கள். சோ இந்த 2021ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக தான் பாமக 2ஆ உடஞ்சிச்சு, மதிமுக 2ஆ உடஞ்சிச்சு. அதுக்கு பின்பாக காங்கிரஸ் தற்பொழுது இரு பிளவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருத்து மோதல் மூலமாக.
அப்ப 2031க்குள்ள 2031 காங்கிரஸ் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா 2031க்குள்ள காங்கிரஸ் அழிச்சிருவாங்க. அது பாசிபிள். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க உணர்ந்து என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம ஏற்கனவே விட்டு கொடுத்துறோம் 2006 எலெக்ஷன்ல. ஸோ மீண்டும் நம்ம வந்து 2026 பயன்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துருவோம் அப்படின்ற விஷயத்த மாணிக்க தாக்கூர் அவர்கள் வந்து வெளிப்படுத்த போகின்றார் என்று கருதுகின்றேன். சோ இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கின்ற பொழுதுதான் என்ன தோணுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து மோல்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை அறிவிக்கலாம் அந்த மாதிரி தான் போய்க்குது. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு சில தரவுகளை சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க, இல்லங்க காங்கிரஸ் கட்சி வெளியில போனா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை வந்து கிடையாதுங்க, நாங்களாம் தனியா நின்று அப்படின்வாங்க. வாய்ப்பு கிடையாது. சும்மா போற போக்கெல்லாம் இந்த விஷயத்தை அடிச்சு உள்ள 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராங்க. 1967 இருந்து இந்த 2021 எலெக்ஷன் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் தனியா நின்று கிடையாது. தனியா நின்று தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்றது கூட அவங்க ப்ரூவ் பண்ணது கிடையாது. எல்லாமே கூட்டணி தான். கூட்டணியின் மூலமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இது நாள் வரைக்கும் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கென்று வாக்கு வங்கியில் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கும் விதமாக அவங்களுக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையவே கிடையாது. கூட்டணி கட்சி மேலதான் சவாரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதிமுக கூட கடந்த 2016 எலெக்ஷன்ல தனியா நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. ஆனா திமுக இது வரைக்கும் தனியாக நின்றதும் கிடையாது, தனியா நின்று ஆட்சி அமைச்சதும் கிடையாது. அவங்களுடைய வாக்கு வங்கியில் என்னவென்று அவங்களுக்கே தெரியாது. அப்ப இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி வெளியில போனாலும் கூட நாங்க கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க எந்த வகையில இருந்து நம்புவீங்க? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இங்க காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயோடைய வருகைக்கு பின்பாக இந்த அச்சம் என்பது மிக அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. ஏன்னா நீங்க நேஷனல் லெவல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி விசஸ் காங்கிரஸ் மட்டும்தான். பிஜேபி ஒரு சனாதன கட்சி, அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக கட்சி. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி, அப்ப இஸ்லாமியர்களை பாதுகாக்கின்ற கட்சி நேஷனல் லெவலில் யாரும் பார்த்தோம்னா அது காங்கிரஸ் தான். நாளைக்கே பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்ட மசோதாக்களை கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப அந்த சட்ட மசோதாக்களை தடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தேவைப்படுகின்றது. அதனால இஸ்லாமியர்கள் எல்லாருமே, சிறுபான்மை மக்கள் எல்லாருமே காங்கிரஸ் கட்சி எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வாக்களிப்பாங்க. சோ அதனால ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியில போனாங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இங்க திமுக விழுவது என்பது பாசிபிள் கம்மி. அதனால திமுக வந்து வெளிப்படையாக வேணாலும் சொல்லிக்கலாம், இல்ல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சொல்லிக்கலாம். ஆனா உள்ளபடியே உள்ளூர அவங்களுக்கு அச்சங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ இதுதாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை போய்க்கு இருக்குது. சோ நாளைக்கு என்ன வேணாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம். டெல்லிக்கு மாணிக் தாக்கூர் போயிருக்காரு, என்ன செய்தி அங்க ஓடிக்கி இருக்கின்ற மாதிரி இன்ன வரைக்கும் எதுவும் தெரியல. சோ மேபி தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இந்த கூட்டணி உறுதியாக கூட இருக்கலாம், நல்ல தரவுகள் வரலாம், இல்லாட்டி வந்து திமுக கூட தொடரலாம், எது வேணாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.